ஹலோ நண்பாஸ், நீங்கள் உங்களோட மொபைலில் 1.5 ஜிபி டேட்டாவோ இல்லை 2 ஜிபி டேட்டாவோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் நமக்கு ஈவினிங் அப்படிங்கிறதுக்குள்ளேயே அதுக்கு முன்னாடியே நம்மளோட டேட்டா வந்து ஃபுல்லாக வந்து தீர்ந்து போய்டும். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் டேட்டா தீர்ந்து போச்சு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம்? அதாவது நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ நமக்கு டேட்டாவும் ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கான டேட்டாவை நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கலாம்? ஸோ அது நம்மளுடைய ஒரே ஒரு ட்ரிக்கை நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் இதை நீங்கள் வந்து செய்ய முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நண்பாஸ், நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாச்சும் 1.5 ஜிபி டேட்டாவோ இல்லை 2 ஜிபி டேட்டாவோ ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அது எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அட் சேம் டைமில் நான் ஃபேஸ்புக் வந்து இப்போ யூடியூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு இப்போ ஃபேஸ்புக் தேவையான டேட்டாஸ் கண்டிப்பாக வந்து அந்த ஃபேஸ்புக்கும் வந்து டேட்டா போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க யூடியூப்க்கும் டேட்டா போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆப்புக்கான இன்டர்நெட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்மளுடைய இன்டர்நெட்லேருந்து அந்த ஆப்புக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம். அட் சேம் டைமில் நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்புக்கு நமக்கு இன்டர்நெட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால தான் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ஆப்பு கூட பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து போகும். இதனால் நம்மளுடைய டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். பட் இதுக்கு நம்மளுடைய மொபைலில் ரிஸ்ட்ரிக்ட் மூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் ஒவ்வொரு டைம் நீங்கள் இந்த ஆப் வந்து ரிஸ்ட்ரிக்ட் மூட் ஆன் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் அப்படி பண்ணுறது பதிலாக ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்க்கான டேட்டா வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்க்கான டேட்டா மட்டுமே நாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற ஆப்க்கான டேட்டா வந்து ஆஃபில் இருக்கும். அப்படி பண்ணுறதுனால உங்களுடைய டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கை நான் வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணால் ஒரு சில பர்மிஷன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் இருக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது எல்லா விதமான ஆப்ஸ்க்கான டேட்டா வந்து ஆஃப் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே இன்டிமேட் கொடுத்துருக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்லி ஒன் ஆப் கேன் இன்டர்நெட் அப்படிங்கிறது, அதாவது ஒரே ஆப் மட்டும் இன்டர்நெட் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ என்ன ஆப் அப்படின்னு பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே யூடியூப் இருக்குது. யூடியூப் மட்டும் இன்டர்நெட் நான் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. ஆனால் இதுவே நான் வந்து ஃபேஸ்புக் லைட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லை. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இன்டர்நெட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அந்த ஆப்புக்கு மட்டும் இன்டர்நெட் நம்ம வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூடியூபுக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது யூடியூபை செக் பண்ணலாம் ஓப்பன் ஆகுதான்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்க்கான இன்டர்நெட் வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன ஆப்புக்கு எந்தெந்த டைமில் நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்புக்கு மட்டும் டேட்டா யூஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்களால் அந்த 1.5 ஜிபி டேட்டாவோ இல்லை 2 ஜிபி டேட்டாவோ நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபுல் டே ஃபுல்லுமாக உங்களால் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% அசூரன்ஸாக சொல்கிறேன், உங்களுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்பவே சேவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் வீடியோக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோடில் இருக்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கலாம், மற்றும் பிடிக்கல அப்படின்னா லைக் பண்ணிக்கலாம். மேலும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.